நம்ம சேனலில் நிறைய தமிழ் படங்களோட விஎஃப்எக்ஸ், ஃபிலிம் டெக்னாலஜி, டபுள் ஆக்ஷன் எப்படி பண்ணுறது, இப்படி பல படங்களோட சீனை டீகோட் பண்ணிட்டு வரோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதில் நிறைய பேர் தொடர்ந்து அழகிய தமிழ் மகன் படத்தில் வர ஃபைட் சீக்வன்ஸை பற்றி டீகோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. முக்கியமாக இந்த ஷாட்டில் 2 பேரும் கார் மேலே நின்றுக்கிட்டு ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷாட்டில் குரு கழுத்தில் கயிறு போட்டு இறுக்கிட்டு இருப்பார். இந்த சீன்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இருக்கிற விஎஃப்எக்ஸ் டெக்னாலஜி 3D அனிமேஷன், ஏஐ இப்படி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த படம் 2007 ரிலீஸ் ஆச்சு. இந்த காலகட்டத்தில் இவ்வளோ க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணுற டபுள் ரோல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னதான் டிஜிட்டல் டெக்னாலஜி இந்த காலகட்டத்தில் வளர்ந்துருந்தாலும் இந்த டபுள் ஆக்ஷனை ஒரு வித்தியாசமான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி யோசித்து எடுத்திருப்பாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டபுள் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது. அதை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். முக்கியமாக 80s 90s அதாவது ஃபிலிம் ரோல் யூஸ் பண்ண காலத்தில் இந்த டபுள் ஆக்ஷனை எப்படி பண்ணியிருப்பாங்க, ஃபிலிம் ரோல் காலத்தில் எப்படி எடிட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்கள். வெல்கம் டு மெர்சல் மூவிஸ். நான் ஜெயராம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் ஒன்று தட்டி விட்டுங்க. அழகிய தமிழ் மகன் படம் தளபதியோட வித்தியாசமான படங்களில் ஒன்று. ஏன்னா டபுள் ஆக்ஷனில் குரு பிரசாத் அப்படின்னு 2 ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுலேயும் இந்த வில்லனான பிரசாத்தோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் பரதன் சார். என்னதான் கலவையான விமர்சனம் இந்த படத்துக்கு இருந்தாலும் தளபதியோட ஃபேன்ஸுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் இது ரொம்ப ஃபேவரட்டான படம். அதுக்கு முக்கியமான காரணம் தளபதியோட ஆக்டிங், ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் ப்ளஸ் ஆண்டனி சாரோட எடிட்டிங். இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. இப்போ இந்த ஃபைட் சீனை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபைட் சீக்வன்ஸை க்ரீன் மேட் டெக்னாலஜியில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷாட்லலாம் ரொம்ப க்ளோஸாக ஃபைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துலலாம் க்ரீன் மேட் ஒர்க் அவுட் ஆகாது. க்ரீன் மேட் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு சின்னதாக ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேன். டபுள் ஆக்ஷன் சீன் எடுக்கும்போது ஒரு கேரக்டரை பேக்ரவுண்டோட எடுத்துகிட்டு இன்னொரு கேரக்டர் க்ரீன் மேட் போட்டு எடுத்துருவாங்க. அப்புறம் இந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருந்த பேக்ரவுண்ட்லேயே இந்த கேரக்டரும் வந்துடும். இதில் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அங்கங்கே ஜம்ப் பண்ணுறது, சேசிங் இந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த கிரீன் மேட் டெக்னாலஜி ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்காக இந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு இவங்க யூஸ் பண்ண டெக்னிக் என்னன்னா ரோட்டோஸ்கோப்பிங். இந்த ரோட்டோஸ்கோப்பிங்கை 1900 மேக்ஸ் ஃப்ளெச்சர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. ஆனால் அப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் பண்ணும்போது ஒரு கேரக்டரோட மூவ்மெண்ட்டை இமேஜின் பண்ணி வரைகிறத விட ஒரு ஹியூமனே அந்த ஆக்ஷனை பண்ணி அதை ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிரிண்ட் எடுத்து ஒரு ட்ரேஸ் மாதிரி யூஸ் பண்ணி வரைஞ்சாங்க. இதனால் நேச்சுரல் மோஷன்ஸ் அந்த கேரக்டருக்கு கிடைச்சது. இதை தான் ட்ரெடிஷ்னல் ரோட்டோஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் டிஜிட்டல் ரோட்டோஸ்கோப்பியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு லைவ் ஆக்ஷன் ஃபுட்டேஜ்லேருந்து ஒரு சப்ஜெக்டையோ அல்லது ஒரு ஆப்ஜெக்டையோ இந்த மாதிரி ரோட்டோ பிரஷ் டூல் வச்சு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அந்த சப்ஜெக்டோட மோஷனுக்கு தகுந்த மாதிரி அதை மட்டும் மாஸ்க் பண்ணி எடுத்து அதை வேற பேக்ரவுண்ட்லையோ அல்லது அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்டோ அல்லது விஎஃப்எக்ஸோ இந்த மாதிரி எதை வேணாலும் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மோஷன் கேப்சர் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா மேக்கப் போடுறது, ஃபேண்டஸியாக எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். இந்த ரோட்டோஸ்கோப்பி டெக்னாலஜியை வச்சு தான் இந்த ஃபைட் சீக்வன்ஸை எடுத்திருக்காங்க. ரோட்டோஸ்கோப்பி ப்ளஸ் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் டெக்னிக்கையும் அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஷாட்டில் தான் இவங்க 2 பேரும் ஒரே ஸ்க்ரீனில் இருப்பாங்க. ஸோ இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா கேமரா மூவ்மெண்ட்லேயே தான் இருக்கும். கண்டிப்பாக மோஷன் கண்ட்ரோல் கேமராவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபைட் சீக்வன்ஸில் வர பெரும்பாலான ஷாட்ஸில் இந்த மோஷன் கண்ட்ரோல் கேமராவை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேக்ரவுண்டில் குருவை ஒரு குறிப்பிட்ட கேமரா மோஷனில் எடுத்துட்டு அதே மோஷன் டேட்டாவை கம்ப்யூட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி திரும்ப அதே பேக்ரவுண்டில் அதே லைட்டிங் அதே கேமரா மோஷன் ட்ராக்கிங் டேட்டால பிரசாத்தை உட்கார வச்சு திரும்பவும் எடுத்திருப்பாங்க. இப்போ பிரசாத்தை மட்டும் ரோட்டோ பண்ணி ஒரு செப்பரேட் லேயரை பேக்ரவுண்ட் இல்லாம கட் பண்ணும்போது குருவோட பேக்ரவுண்ட்லயே ஒரே ஸ்கிரீன்ல 2 பேரும் தெரிவாங்க. இப்போ பிரசாத்தை எங்க வேணாலும் வச்சு எடுத்துட்டு இங்க இருக்க மாதிரி காமிச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இதே இடத்துல இதே செட்டப்ல எடுக்கும் போது தான் லைட்டிங், ஷேடோஸ், கேமரா ஆங்கிள், பேக்ரவுண்ட் இதெல்லாம் மேட்ச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் இந்த ஷாட்ல இந்த ஆங்கிள் இருந்து ரொட்டேட் ஆகி பிரசாத் கிட்ட இருந்து குருவுக்கு ஓவர் த ஷோல்டர் ஷாட்டுக்கு போகும். இங்கேயும் அதே டெக்னிக் தான். மோஷன் கண்ட்ரோல் கேமராவை வச்சு 2 பேர் நடிக்கிறத 2 டைம் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காம்போசிட் பண்ணும்போது முன்னாடி பார்த்த ஷாட்ல பிரசாத்தோட கையும் காலும் குருவோட உடம்பு மேல ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஷாட்லாம் ரொம்ப அக்யூரேட்டா அவருக்கு மோஷனுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரோட்டோ போடுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஷாட்ல 2 பேரோட கையும் காலும் ஓவர்லாப் ஆகாததுனால சிம்பிளா இந்த இடத்துல ஸ்பிளிட் ஸ்கிரீன் மெத்தட்ல கட் பண்ணி காம்போசிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷாட் கண்டினியூஸா பிரசாத் குருவோட ரொம்ப க்ளோஸா வந்து அவரை திட்டுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் அவங்களோட உடம்பு எதுவுமே ஓவர்லாப் ஆகாததுனால இது வரைக்கும் ஸ்பிளிட் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஓவர்லாப் ஆகும்போது இந்த இடத்துல இருந்து ரோட்டோஸ்கோப் பண்ணுவாங்க.
அகைன் இவர் குருவை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரோட்டோ போட தேவையில்லை. அகைன் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மெத்தடில் காம்போசிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா லோ ஆங்கிள்லேருந்து அப்படியே டாப் ஆங்கிள் வரைக்கும் போகும். இது வரைக்கும் ஸ்பிளிட் ஸ்க்ரீனு. இப்போ அவரோட கால் ஓவர்லேப் ஆகிறதுனால அவரோட காலுக்கு ரோட்டோ போட்டு தனி லேயரை பிரிச்சிருப்பாங்க. அப்படி ரோட்டோ போடும்போது இவர் உதைக்கிறாரு இல்லையா, அந்த கேனையும் சேர்த்து ரோட்டோ போட்டிருப்பாங்க. இப்போ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா குரு தனியாக நடிச்சிருப்பாரு, பிரசாத் தனியாக நடிச்சிருப்பாரு. அதனால ரெஃபரன்ஸ், அதாவது அவங்க ஐ கான்டாக்ட் கரெக்டாக இருக்கிறதுக்கு டூப் யாரோ ஒருத்தரை நிற்க வைக்க முடியாது. ஏன்னா அவங்க கை கால் எல்லாம் ஓவர்லாப் ஆகிறனால அதை ரிமூவ் பண்ணுறதே பெரிய ஒர்க்காக இருக்கும். அதனால் முன்னாடி யாருமே இல்லாமல் நடிச்சிருப்பாங்க. கவனிச்சிங்கன்னா ஒரு சில இடங்களில் அவரோட ஐ கான்டாக்ட் மிஸ் ஆகிருக்கும். அவர் வேற எங்கேயோ பார்த்து பேசுகிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த டைமில் இந்த டெக்னாலஜியை இவ்வளோ பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ண எடிட்டர் ஆண்டனி அவரோட டீமுக்கு இந்த இடத்துல நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிற ஒரு டபுள் ஆக்ஷன் சீக்வன்ஸை பெர்ஃபெக்டாக எடிட் பண்ணியிருப்பாங்க. நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன இந்த ஷாட்டும் அதே மெத்தடில் தான் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிரசாத் அந்த கால் மேலே ஏறிடுவார். திரும்ப அதே டைமிங்கில் குரு வந்து விழுந்திருப்பார். இப்போ குருவை மட்டும் ரோட்டோ பண்ணி காம்போசிட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரோட்டோஸ்கோப்பிங்கில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா ஏரை ரிமூவ் பண்ணுறது தான். ஏன்னா தின் லேயராக இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. அதனால் ஈஸியாக பெர்ஃபெக்டாக ரோட்டோ போடலாம். அதுவும் நம்ம ஏஐ காலத்தில் இருக்கிறதுனால இப்போ சாஃப்ட்வேர்லலாம் இந்த ஏஐ ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ரோட்டோ பண்ணிடுது. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. ஆனால் முன்னாடியெல்லாம் இவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அதுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் உட்காந்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஃப்ரேமில் இவரோட ஏர்லேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கு காரணம் இதுதான். அப்புறம் இந்த மாதிரி ஃபேஸ் தெரியாத இடத்துல எல்லாம் அவரை மாதிரியே இருக்கிற ஸ்டண்டபிள், அதாவது டூப்பை போட்டு எடுத்திருப்பாங்க. அகைன் இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பிரசாத் ஜம்ப் பண்ண ஃபுட்டேஜை பேக்ரவுண்டோட வச்சுருப்பாங்க. அதே இடத்துல ஜம்ப் பண்ண குருவை ரோட்டோ போட்டு காம்போசிட் பண்ணியிருப்பாங்க. இங்கே குருவோட ஷேடோவை பார்த்தீங்கனாலே அந்த வித்தியாசம் தெரியும். அடுத்தது என்னதான் இவங்க ரோட்டோஸ்கோப் பண்ணி காம்போசிட் பண்ணாலுமே அடிக்கும் போதும் சரி குத்தும் போதும் சரி 2 பேரும் சேம் டைமில் ரியாக்ட் பண்ணாதான் அது சிங்க் ஆகும். இந்த இடத்துல தான் ஸ்டண்ட் மாஸ்டர் பெப்சி விஜயனை பாராட்டியே ஆகணும். இதை பக்காவாக பிளான் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணி இந்த இடத்துல தான் அடிக்கணும், இந்த ஹைட்டில் தான் ஜம்ப் பண்ணி உதைக்கணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதை தளபதி உள்வாங்கிட்டு பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். இந்த இடத்துல 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக மாறி மாறி முன்னாடி பின்னாடி வர்றதுனால பேக்ரவுண்ட் தனியாக எடுத்துட்டு திரும்ப இவங்க 2 பேர் ஃபைட் பண்ணுறதை தனித்தனியாக எடுத்து காம்போசிட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஒரு லேயர், குரு ஒரு லேயர், பிரசாத் ஒரு லேயர். இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரோட்டோஸ்கோப்பி அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு வரோம். 2 பேரும் ஃபைட் பண்ணும்போது அவங்க காலு உடம்பெல்லாம் அவ்வளோ அசைவு இருக்குது. இதை ஃப்ரேம் பை ஃப்ரேம் உட்காந்து ரோட்டோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அந்த டைமில் இது ரொம்ப பெரிய விஷயம். எடிட்டர், சினிமா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஷாட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஆனால் சாதாரணமாக படத்தோட பார்க்கும்போது ஸ்பீடாக இருக்கிறனால அவ்வளோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி டபுள் ஆக்ஷன் ஃபைட்டுக்கு கொரியோகிராஃப் பண்ணுறது, அதே போல் கரெக்டாக டைமிங்கில் ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மிஸ் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்கும். என்னன்னா இவர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் டைம் டிஃப்ரென்ஸ் வருது. அதை மேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரேம்ஸை எக்ஸ்ட்ரா பண்ணி இந்த ஷாட்டை எடிட் பண்ணியிருப்பாங்க. குருவோட மோஷனை பார்த்தாலே கொஞ்சம் ஜர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் ஸ்லோ மோஷன் பண்ணி இங்கே அந்த டைமிங்கை மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஷாட்டில் குருவை தான் ரோட்டோ பண்ணியிருக்கிறாங்க. பிரசாத் அதே பேக்ரவுண்டில் இருக்கிறாரு. குரு ஃபைட் பண்ணி இந்த பக்கம் வந்து விழும்போது ரோட்டோவை எடுத்துட்டு அவரோட பேக்ரவுண்டில் வந்து விழுகிறாரு. இந்த இடத்துல இந்த வேனோட எட்ஜில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் பண்ணி இருக்கிறாங்க. இந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஹைலைட்டான ஷாட்டு இதுதான். இந்த மாதிரி கேமரா மூமெண்ட்டில் அவரோட கழுத்தில் கயிறு போட்டு இறுக்கி பிடிச்சிருப்பாரு. இதை எப்படி பண்ணியிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் பிரசாத் அந்த இடத்துல ரெஃபரன்ஸ்க்காக ஒரு கட்டையை வச்சு அதில் இந்த கயிறை சுற்றி பிடிச்சிருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குரு வந்து அங்கே அதே இடத்துல படுத்துக்கிட்டு அதுக்கு ரியாக்ஷன் மட்டும் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த இடத்துல 2 பேர்கிட்டையும் கயிறு இருக்கிற மாதிரி எடுக்க முடியாது. அதாவது பிரசாத் கையில் கயிறு இருக்கும், குருவோட கழுத்துலையும் கயிறு மாட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2 பேரும் இந்த கயிறு போட்டு இருந்தாங்கன்னா காம்போசிட் பண்ணும்போது 2 கயிறு தெரியும். அதனால பிரசாத் கையில் மட்டும்தான் கயிறு இருக்கும். பிரசாத்தை ரோட்டோ போடும்போது அந்த கயிறோட சேர்த்து ரோட்டோ போட்டிருப்பாங்க. குரு கழுத்தில் கயிறு இல்லாமல் அதே இடத்துல ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கயிறு அவரோட கழுத்தில் மெர்ஜ் ஆகாத மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் அதில் கரெக்டாக ஷேடோ இல்லாதது தான். இப்போ இந்த ஷாட்டில் இவங்க வெளியே வந்து டயலாக் பேசும்போது இந்த தீப்பொறியெல்லாம் செட்டில் கொஞ்சம் லைவாக இருக்குது. அது தவிர பிளண்ட் பண்ணுறதுக்கு விஎஃப்எக்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஷாட்டில் இது வரைக்கும் ஸ்பிளிட் ஸ்க்ரீனு. பிரசாத் கிராஸ் ஆகி போகும்போது அவருக்கு மட்டும் ரோட்டோ பண்ணியிருப்பாங்க. இவரை இங்கே அடித்ததுக்கப்புறம் அகைன் ரோட்டோ எடுத்துகிட்டு இங்கே ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அகைன் கிளைமேக்ஸில் வர ஃபைட்லையும் இதே மாதிரி மோஷன் கண்ட்ரோல் கேமராவில் ரோட்டோஸ்கோப்பி ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா குரு இங்கேருந்து ஓடி வராரு, ஸ்ட்ரையா இங்கே நிற்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து முன்னாடி ஓடி வர மாதிரி ஒரு கியூ கொடுக்குறாரு. இங்கே கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து மோஷன் கண்ட்ரோல் கேமராவில் ஸ்ட்ரையாவையும் குருவையும் மட்டும் எடுத்துட்டு திரும்ப அதே மோஷனை வச்சு பிரசாத் அந்த சைடு இருந்து வர மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த ஷாட்டில் குருவும் ஸ்ட்ரையா மட்டும்தான் ஒரே ஃப்ரேமில் இருக்கிறாங்க. திரும்ப அதே கேமரா மூமெண்ட்டில் பிரசாத்தை எடுத்திருப்பாங்க. இந்த
கல்லும் நம்ம கயிறு சொன்ன அதே மெத்தட் தான். குரு கையில் மட்டும்தான் கல் இருக்குது, பிரசாத் ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் வர ஷாட்டில் எல்லாமே இதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இது வரைக்கும் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க எது பேக்ரவுண்டோட இருக்குது, எது ரோட்டோ பண்ணது அப்படின்னு. கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த படத்துக்கு டீகோடிங் போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.